ரொம்ப ஹெல்த்தியான வல்லாரை கீரையை வச்சு இட்லி தோசைக்கு சைடிஷாக இருக்கிற மாதிரி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கருக விடாமல் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 4லேருந்து 5 அளவுக்கு வெள்ளைப்பூடை உரித்து சேர்த்துக்கலாங்க. கூடவே 4 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று கூடவோ குறையாவோ சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வல்லாரை கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்க. அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்படியே ஒரு பாத்திரத்துக்குள்ளே மாற்றிக்கலாங்க. இப்போ சட்னிக்கு தேவையான ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. வழக்கம் போல் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, இந்த சத்தான வல்லாரை கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வல்லாரை சட்னி பார்த்திங்கன்னா சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கோங்க. இதில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால இரத்த சோகை நோயை வரவிடாமல் தடுக்குங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.